ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பேக்கில் வந்து ஒரு போட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக்கு, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து க்ளோஸ் நெக்கு, பேக் வந்து டீப் நெக்கு. இதுக்கு நம்ம என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் ஒரு கட்டிங்கில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இப்போ வந்து 1/2 ஷோல்டர் அப்படிங்கிறது தான் நான் லாஸ்ட் வீடியோல க்ளோஸ் நெக்கு சொல்லியிருந்தேன். சேம் அதே மெத்தடு தான். நம்ம நெக்கு வந்து பேக் நெக்கு எவ்வளோ மேலே வந்தாலும் அதுக்கு எல்லாமே 1/2 ஷோல்டர் தான். அதாவது ஒரு காலர் நெக்கு, ஹை நெக்கு, போட் நெக்கு, க்ளோஸ் நெக்கு அந்த மாதிரி வர எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேக் வந்து 1/2 ஷோல்டர் தான் நம்ம வைப்போம். அப்படி வச்சு அதை போடும்போது தான் அந்த ஃபிட்டிங் வரும். இல்லாட்டினா நமக்கு கீழே வந்து ஷோல்டர் ஃபால் வந்துட்டே இருக்கும். இப்போ மேக்சிமம் நம்ம டீப் வைக்கும்போது நம்மளுடைய பாடி அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கீழே இறங்கி தான் நமக்கு வரும். இப்படிதான் வரும், இப்படி வராது. அதனால இங்க ஃபாலிங் இப்படி ஷோல்டர் கிட்ட இருந்து கீழே லூஸா தான் வரும். அதனாலதான் மேக்சிமம் நம்ம டீப் நெக் வைக்கும் போது பேக் மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம குறைக்க சொல்றோம். அது ஒரு டவுட்டா கேட்டிருக்கீங்க. ஏன்னா டீப் நெக் வைக்கும் போது எதனால நம்ம ஷோல்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான். ஏன்னா ஷோல்டர் வந்து நமக்கு இப்படி ஸ்லோப்பா இருக்கிறனால இந்த பக்கம் இறங்கிதான் வரும். அதுவே மேல நமக்கு ஸ்கொயர் ஷோல்டர் இருக்கவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஷோல்டர் ஃபால் வராது. மற்றபடி நம்ம பாடி ஷேப் இருக்கும்போது நம்ம கை அசைச்சு வேலை செய்யும் போது இந்த பக்கம்தான் நமக்கு ஷோல்டர் ஃபால் வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம இந்த ஷோல்டரை வந்து இப்படி மேலே ஏற்றும் போதுதான் நமக்கு கரெக்டா இந்த இடத்துல வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டான பொசிஷன்ல உட்காரும். நம்ம அதே 3.5 இன்ச்சு 3 இன்ச்சே வச்சு நெக் வைடாவே வச்சு டீப் நெக் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நெக்ல உட்காராது, ஷோல்டர் ஃபால் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி அடிக்கையினுடைய அளவும் கரெக்டா வைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வரும். அதனால நீங்க டீப் நெக் வைக்கும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த மாதிரியான வீடியோஸை பார்த்துட்டு அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து நீட்டா வரும். இப்போ லாஸ்ட் வீடியோல இருக்க அதே மாதிரி டிராயிங் தான் போடுறோம். இதுதான் பேக் வந்து நம்ம 1/2 ஷோல்டர் 8 இன்ச்சு வச்சிருக்கோம். இதுவும் 8 இன்ச்சு வச்சிருக்கோம். இப்ப இதுல நமக்கு வந்து பேக் வந்து க்ளோஸ்டா வேணும். அப்போ அதுக்கு உயரம் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுல 1/2 இன்ச்சு வந்து நம்மளுக்கு ஷோல்டருக்காக போயிடும். அப்போ 2 இன்ச்சு வரும். சப்போஸ் உங்களுக்கு 2 இன்ச்சு உயரம் வேணும் அப்படின்னா 1/2 இன்ச்சுக்காக எக்ஸ்ட்ராவா கிளாத் விட்டுக்கோங்க. அப்ப இது வந்து ஒரு 2.5 இன்ச்சு வரும். இங்க இருந்து இங்க நீங்க ஒரு 2.25 அப்படிங்கிறது அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து 1/2 இன்ச்சு வந்து டவுன் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு வந்து நீங்க பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுல வந்து நீங்க இந்த நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா தின் ஷோல்டரா இருக்கும். ஃப்ரண்ட் பாத்தீங்க அப்படின்னா பேக் பாத்தீங்கன்னா வைடா போட் ஷேப்ல வரும். இப்ப இதுவே போட் நெக்குன்னா ஃப்ரண்ட்லயும் இதே அளவு இல்லாத விட 1 இன்ச்சு கீழே வச்சோம் அப்படின்னா ஓகே. சப்போஸ் நல்லாவே இப்படி டீப் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ வேணும், திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இது வந்து சின்னதா கொடுக்கும்போது இந்த இடம் ரொம்ப ஷோல்டர் கிட்ட கம்மியா தான் கிளாத் வரும், அதாவது ஃப்ரண்ட் நெக்குக்கு சைட்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அளவை மட்டும் கொஞ்சம் உள்ள கொண்டு வந்து இதுல இப்படி கொண்டு வந்து, இப்ப இது போட் நெக்கு ஒரு 3, 3.5, 4 இன்ச்சு வரைக்கும் இது ஓகே. ஏன்னா நமக்கு வந்து க்ளோஸ்டா தான் வரும். சப்போஸ் டீப்பா வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் ஸ்கின் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நார்மலா ட்ரெஸ் போட்டிருக்கும் போது தெரியிற ஸ்கின்னை விட உள்ள இன்டீரியரா இருக்க அந்த உள்ள இருக்க ட்ரெஸ் ஸ்கின் வந்து வெளியே தெரியும். அப்ப என்ன ஆகும்னா அது டிஃப்ரெண்ட் கலரா அந்த கலரேஷன் வந்து நமக்கு தெரியும். அப்ப அதனால என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு பிளவுஸ் போடும்போது எந்த அளவுக்கு நமக்கு வைடு வருதோ, அதாவது ஒரு ரவுண்ட் நெக் போடுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு வைடு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்தா போதும். அப்படின்னா இங்க இன்னும் ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது 1/4 இன்ச்சோ உள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணும். அப்போ போட் நெக் அப்படிங்கும் போது இந்த ஷோல்டர் ஓகே.
இதுவே டீப் நெக் அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல கிளாத் வேணும். அப்பதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். கை அசைக்கும் போது பண்ணும்போது இன்னர் வந்து வெளியே தெரியாம இருக்கும். இல்லாட்டினா என்ன ஆகும்னா அந்த சைட்ல வந்து நமக்கு கை அசைக்கும் போது நல்லா தெரியும். அதனால நீங்க பேக் வந்து எவ்வளோ க்ளோஸ் வச்சாலும் சரி, ஃப்ரண்ட்ல என்ன டீப் வைக்கிறீங்களுக்கு தகுந்த இந்த ஷோல்டர்னுடைய பாயிண்ட்டை கொஞ்சம் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு போடும்போது அந்த பிளவுஸ் வந்து நீட்டா இருக்கும். சப்போஸ் இது வந்து நம்ம வந்து அப்படியே பேக்கா மாத்துறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் வந்து க்ளோஸ் நெக் ஒரு 3.5 இன்ச்சுக்கு நம்ம க்ளோஸ் நெக்கா வைக்கிறோம். இப்போ பேக் வந்து இது ரவுண்ட் நெக் இப்படி வச்சுட்டோம். ஃப்ரண்ட் வந்து இப்படி க்ளோஸ் வைக்கிறோம். இது ஓகே தான். இது வந்து உங்களுக்கு இங்க தின்னா வச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் வந்து க்ளோஸா தான் இருக்கு. பேக் மட்டும்தான் வைட் ஆகும். ஆனா அதுவே நம்ம ஃப்ரண்ட்ல பண்ணும்போது நமக்கு வந்து பேக் வந்து முதுகே பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் கிட்ட அகலமா தான் இருக்கும். ஆனா ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா நம்ம உள்கை வெட்டுறதுக்கு காரணமே பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து நமக்கு குறுகலா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் ஆம்ஹோல் டீப்பே நம்ம கட் பண்றோம். சப்போஸ் இப்ப இங்கேயும் டீப் நம்ம கட் பண்ணும்போது இங்க இன்னுமே நமக்கு துணி குறையும். அதனாலதான் இதை உள்ள சேர்த்துறோம். இப்ப இங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இடம் வந்து நம்ம உள்கை வெட்டினாலும் ஃப்ரண்ட் வந்து மேலதான் இருக்கு, பேக் தான் டீப்பா இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம ஹூக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்க வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். மேக்சிமம் நிறைய பேர் கேட்கறது போட் நெக் வந்து ஃப்ரண்ட் ஹூக் வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான். போட் நெக் அப்படின்னாவே பிரின்சஸ் கட் வைப்போம், க்ளோஸ் நெக்கா வைப்போம், தின் ஷோல்டரா வைப்போம், ஹூக் வந்து பேக் சைடு வைப்போம். இதுதான் வந்து ஒரு போட் நெக் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு மாடல். இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். இப்ப இது மாதிரி ஃப்ரண்ட் க்ளோஸா பேக் டீப்பாவும், இது வந்துட்டு பேக் க்ளோஸா ஃப்ரண்ட் டீப்பாவும் நம்ம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஏதோ ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே போட் ஷேப் வந்தாதான் நம்ம போட் நெக்னு சொல்லுவோம். இப்ப இதுல வந்துட்டு ஏதோ ஒரு சைடு தான் போட் மாதிரி, ஒரு சைடு டீப்பா வருது. இப்ப அந்த மாதிரி வைக்கும் போது நம்ம இது பிரச்சனை இல்லை, டீப்பா போயிடும். ஹூக் வச்சா சாரி பேர் பண்ணும்போது மறைஞ்சிரும். சாரி இப்ப இது வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்ல வந்து போட் நெக் வச்சிட்டோம் அப்படின்னா இங்க இருந்தே ஹூக் தெரியும். அப்படிங்கும்போது அந்த இடம் நமக்கு ஃபர்ஸ்ட் உறுத்தலா இருக்கும். அதாவது அந்த இடத்துல ஏதோ ஒரு டிசைன் கொடுத்து அந்த ஹூக் இருக்கிறத வெளியே தெரியாம கூட நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனா அந்த இடத்துல பாத்தீங்க ஹூக் வச்சீங்க அப்படின்னா நமக்கு உறுத்தும். அப்ப நம்ம கீழே இறக்கி வைக்கும் போது அது அந்த போட் அப்படிங்கிற ஸ்டைல் மாறி ஃப்ரண்ட்ல வந்து க்ளோஸ் நெக் அப்படிங்கிற மாதிரி தான் வருமே ஒழிய அது வந்துட்டு நமக்கு போட் நெக் மாதிரி இருக்காது. அதனால போட் நெக் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட் நெக், ஓப்பன் பேக் சைடு, பிரின்சஸ் கட்டு அந்த மாதிரி வச்சு போட்டீங்க அப்படின்னா தான். அதே மாதிரி ஸ்லீவ் பிரச்சனை இல்லை, ஷார்ட்டாகவும் வைக்கலாம், லாங்காகவும் வைக்கலாம், அது உங்க விருப்பம். அப்படி போடும்போது தான் நமக்கு அந்த போட் நெக்கினுடைய லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி வச்சாலும் பேக் வந்து நம்ம க்ளோஸா வைக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஹூக்கும் அதே மாதிரி தான், எந்த ஹூக் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம க்ளோஸா வச்சுட்டு ஹூக் வச்சாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு பால் அந்த மாதிரி கொடுத்து டெக்கரேட் பண்ணி அந்த இடத்துல ஓப்பன் தெரியாத மாதிரி வைக்கலாம். சப்போஸ் சைட்ல ஜிப்பு கூட நம்ம வச்சுக்கலாம். எது எப்படியோ அப்படி கன்வீனியன்ட்டா நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த கட்டிங் அப்படிங்கும் போது நம்ம நார்மல் கட்டிங்ல இருந்து இது எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இதுதான் நம்ம நார்மலா போடுற ஒரு பிளவுஸுடைய கட்டிங். இப்போ இதனுடைய ஷோல்டர் அளவும் இதனுடைய ஷோல்டர் அளவும் பாருங்க. இதுல வர வித்தியாசம் என்ன, இதுல வர வித்தியாசம் என்ன. இந்த ஆம்ஹோல் உயரத்தையும் இந்த ஆம்ஹோல் உயரத்தையும் பாருங்க. இது வந்து பெருசா இருக்கும், இது வந்து சின்னதா இருக்கும். இதுல இங்க ஸ்லோப் கொடுப்போம், இங்க கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இதுல இருக்கு. இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி கட்டிங் போட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் சூப்பரா வரும். நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.